இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுக்க சீலனா இருக்கிற பையனை தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு இந்த காலத்துல எந்த அப்பனாவது அடம் முடிச்சான்னு வையன், அவன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. அப்படி ஒரு அடிமுட்டாளா இருக்க நான் விரும்பல. அதனாலதான் எவனோ ஒருத்தன் தெரியாதவனா நல்லவன் நம்பி பொண்ணை கொடுக்கறத விட ஃப்ரெண்டோடைய பையன் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிருவான். இல்லைனா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவனை திருத்திடலான்ற நம்பிக்கையில அவனுக்கு சௌமியாவை கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். என் கால்குலேஷன் எப்பவுமே தப்பாகாது. மற்றவங்க யாரும் இதுல குட்டையை குழப்பாம இருந்தா சரி. இதோ பாருங்க சித்தப்பா, நீங்க சொன்னதுல எதுலயுமே எனக்கு உடன்பாடு இல்ல. உங்க கால்குலேஷன் ரொம்ப தப்பா இருக்கு சித்தப்பா. என் கால்குலேஷன் தப்பா கூட இருந்துட்டு போட்டோம். இது என் பொண்ணுடைய வாழ்க்கை, நான் தான் டிசைட் பண்ணோம். அட்லீஸ்ட் இதுலயாவது என் இஷ்டத்துக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்டா. என்ன சித்தப்பா இப்ப எதுக்கு எத்தாலும் இப்படி பேசுறீங்க? நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பேச வைக்கிறீங்கடா. என் பேச்சை என்னைக்கு யார் கேட்டிருக்கீங்க? என்னை இது நாள் வரைக்கும் அடிமையா தானே வச்சிருக்கீங்க. என்ன என்ன சித்தப்பா? ஆமா, இப்பெல்லாம் நீ யோசிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எல்லா விஷயமும் அப்படிதான்டா நடந்துட்டு இருக்கு. சாரி சித்தப்பா, நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிற அளவுக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? மன்னிப்புலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அது போதும். நீயும் உன் பொண்டாட்டியும் அந்த கதிர் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. என்ன சித்தப்பா? எதுக்குடா யோசிக்கிற? அப்போ மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல? அப்படி இல்ல சித்தப்பா. அப்ப சத்தியம் பண்ண பண்ண. அமல் பேபி, உனக்கு ரொம்ப பெரிய மனுஷன் அமல் பேபி. என்னங்க திடீர்னு? இல்ல, நீ அமுல் பேபி, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ டியூப் லைட்டுனெல்லாம் நான் உன்னை எவ்வளோ வாட்டி கலாய்ச்சிக்கிறேன். ஆனா நீ அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப ஷார்ப்பு தான். ஆமா, திடீர்னு ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? கதிர் விஷயத்துல நான் கூட என்ன எதுனே விசாரிக்காம அவனை கண்ணா பின்னான்னு பேசி அச்செல்லாம் அனுப்பிட்டேன். ஆனா நீதான் அவன் மேல தப்பு இல்லைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கின. அப்புறம் எனக்கும் புரிய வச்ச. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ண ஒரு பக்குவம் வேணும் அவள் பேபி. அது ஒண்ணாண்டு நிறையவே இருக்குது. என்னாச்சு அவள் பேபி? நம்மளும் காதல கடந்து தானே வந்தோம். கதிர் காசு பணத்துக்காக சௌமியா காதலிச்சதா இந்த வீட்டுல உள்ளவங்க நினைக்கலாம். ஆனா காதலிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, நமக்கு தான் தெரியுமே. பணம், பதவி, அழகு, நிறம், ஊனம், ஜாதி, மதம், நிறை, குறை, ஏங்க இது எல்லாத்தையுமே கடந்து தாங்க எத்தனையோ காதல் ஜெயிச்சிருக்கு. எல்லா இருந்தும் ஜெயிக்காம போன காதலும் இருக்கு. ஏங்க எப்படி காதல் வருதுன்னு சொல்ல முடியாதோ, அதே மாதிரி எந்த காதல் ஜெயிக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க.
சௌமியா சித்தி கதவு திறக்க என்னாச்சு? மாட்டேங்கிறா கதவு திறக்க தள்ளுங்க மாட்டேங்கிறா சௌமியா 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 கதவு தர திற. தர சௌமியா இருங்க. சித்தி சௌமியா 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 கதவு திறமா. சௌமியா கதவு தர சௌமியா சித்தி என்ன சௌமியா ஏன் இப்படி பண்ண பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டியடி ஐயோ சௌமியா சித்தி சித்தி பாத்துப்படாதீங்க நீங்க இருங்க சௌமியா சௌமியா வாங்க சித்தி சௌமியா 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 சீக்கிரம் போங்க சித்தி வீட்ல எல்லாரும் கூப்பிடுங்க சீக்கிரம். சௌமியா சரி போங்க சித்தி ஆ புடிங்க சௌமியா சாவி இந்தா அவளுக்கு. வாங்க சௌமியா பாத்து நீங்க வெளியிலயே இருங்க சௌமியா அத்தை என்ன ஆச்சு அத்தை? ஏன் இப்படி பண்ணா? தெரியலையேம்மா திடீர்னு இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாளே இவ சௌமியா ஏமா சொல்லுங்க இங்க சார். சௌமியான்னு பாய்சன் கேஸா ஆமா. ஸ்ட்ரைட்டா போங்க ஐசியூல இருக்காங்க ஓகே வாங்க. என்னங்க எங்க அவ பாய்ஸ்னா சாப்பிடா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே விஷ வச்சு அவளை கொண்டிருப்பேன் சித்தப்பா என்ன சித்தப்பா இது இந்த நேரத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இது ஹாஸ்பிடல் சித்தப்பா கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ்